நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராமில் இருக்கிற நேம் மற்றும் யூசர் நேம் ரெண்டுமே ஈஸியாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஆனால் 14 நாட்களுக்கு ஒரு முறை மட்டும்தான் அதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய இன்ஸ்டாகிராமில் எந்த அக்கௌண்ட்டில் யூசர் நேம் மற்றும் நேமை நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. எகெயின் கீழே நம்மளோட ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி இருக்கும். இப்போ நமக்கு இங்கே எடிட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு இருக்கும். இன்கேஸ் நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா நேம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேமை நீங்கள் அங்கே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு நமக்கு ஒரு டிக் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எகைன் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு யூசர் நேம் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த யூசர் நேம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிளிக் பண்ணியாச்சு. ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு நேம் இருக்கும், அந்த நேமுக்கு பதிலாக நீங்கள் வேற ஒரு நேம் சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. எகைன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எந்த நேமை நீங்கள் செட் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நேம் அவைலபிளாக இல்லை அப்படின்னா அடுத்தது ஏதாவது லெட்டரோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து நீங்கள் ஏதாச்சும் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேளை செட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த நேமை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து டைப் பண்ணியிருக்கோம், ஓகே ஆகிடுச்சு. எப்படின்னா இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் டிக் மார்க் இருக்குது, பார்த்தீங்கன்னா அது ரொம்ப டார்க்காக இருக்குது. அதனால நம்மளுடைய நேம் வந்து செட் ஆகிடுச்சு. ஒருவேளை இதுவும் செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்த நேம் ஏதாச்சும் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் டிக் ஐக்கான கொடுத்தீங்கன்னா உடனே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுடைய இன்ஸ்டாகிராமுடைய யூசர் நேம் சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 14 days வெயிட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் எகைன் யூசர் நேமோ இல்லை நேமோ நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் மறக்காமல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, அதை ஷேர் பண்ணிக்கோங்க.